வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் இந்த இரவு வேளையில் பார்க்கக்கூடிய வேத பகுதி சங்கீதம் 34. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார், காப்பாற்றினார் அல்லது பயத்திலிருந்து விலக்கினார் என்ற ஒரு தலைப்புல உங்களோடு பார்ப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாக இருக்கட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்காதவர்களாக இருக்கட்டும், அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கட்டும், விசுவாசிக்காதவர்களாக இருக்கட்டும், அநேகருக்கு உள்ள காரியம் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதி இல்லாதவர்களாகவும் இருந்தாலும் சரி, நடுத்தர மனிதர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு சில காரியங்களை கண்டு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அழகாக அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிறார் என்றால் உங்களை விலக்கி காப்பார் என்று அர்த்தம். ஐயோ அதை கண்டு நான் பயப்படுறேன், ஐயோ பிரச்சனையை கண்டு பயப்படுறேன், என்னை குறித்து பொய்யாக சொல்றாங்க பயப்படுறேன், ஐயோ உபத்திரவம் வருது, ஐயோ இன்னைக்கு நைட்டு நான் கண்ட கனவு அதை கண்டு பயப்படுறேன், ஐயோ என் வாழ்க்கையில நான் என்னமோ நினைச்சிருந்தேன், என் ஃபியூச்சர் குறித்து பயப்படுறேன், என்னோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல, அல்லது என் குடும்பம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் எப்படி இருக்குமோ, என் படிப்பு எப்படி இருக்குமோ, அல்லது என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ, எடுத்த காரியங்கள் எல்லாம் தோல்விதானே, அதனால பயப்படுறேன் என்று சொல்லி காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். அப்படி இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். அன்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று. அதே போல இன்றும் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்பார் என்று. அதனால அவர் இருக்கிறார் என்று சொல்லி ஓடுங்க. எப்பொழுது உங்களையும் என்னையும் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி, எல்லா பிரச்சனைக்கும் விலக்கி, எல்லா கஷ்டத்துல இருந்தும் என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில வருகிறதோ அதனால வருகிற பயத்துல இருந்து எப்பொழுது உங்களையும் என்னையும் நீங்களாக்கி மீட்பார் என்றால், நான் அழகாக தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன். அல்லேலூயா. எப்பொழுது என்றால், நீ கர்த்தரை தேடும்போது, தேவையில்லாத கிரியைகளை தேடி போகும்போது அல்ல, தேவையில்லாத குறி சொல்லுகிறத தேடி போகும்போது அல்ல, தேவையில்லாத தேவன் விரும்பாத இடங்களுக்கு தேடி போவதனால அல்ல, உன்னை நீங்களாக்கி பயத்துக்கு விலக்கி, பிரச்சனைகள் வரும்போது அது நிமித்தம் உள்ள பயத்துக்கு, உபத்திரவம் வரும்பொழுது, தேவையில்லாத கிரியைகள் வரும்பொழுது அது நிமித்தம் உள்ள பயத்துக்கு நீங்களாக்கி மீட்க மாட்டார். எப்பொழுது என்றால், நீ கர்த்தரை தேடும் பொழுது. உன்னையும் என்னையும் படைத்த அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், பூமியும் அது நிறைவும் எனக்குரியது என்று சொன்ன தேவன், இந்த மனிதர்களை அழகாக களிமண்ணினால் உருவாக்கினார் அல்லவா, அந்த தேவனை நீங்களும் நானும் தேட வேண்டும். நீங்களும் நானும் யாரை தேட வேண்டும் என்றால், உங்களை படைத்த, உங்களை இந்த பூமியில வைத்திருக்கிற, உங்களை உருவாக்கி இருக்கிற, உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 வருடங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில பலியான அந்த கர்த்தரை தேட வேண்டும். ஐயோ என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்னுடைய பொருள் என்னை விட்டு போயிடுச்சே, அல்லது எனக்கு விரோதமாக அவர்கள் மந்திரம் செய்யறாங்களே என்று சொல்லி பயந்துட்டு இருக்காத. பயந்துட்டு நீனும் போய் தேவையில்லாதது செய்யாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரை தேட வேண்டும். பாருங்க, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறி போன போதுதான் அந்த சங்கீதத்தை பாடுகிறார். அப்ப எவ்வளவு பயம் இருந்திருக்கும், ஐயோ என்னை கொண்டுருவாங்க என்று சொல்லி அந்த பயத்தின் நிமித்தம் பயந்தவராக காணப்பட்டார். மரண கட்டில் இருந்த நேரம் இதை பாடுறார், நான் கர்த்தரை தேடினேயா, பயம் என்ன சூழ்ந்து இருந்தது, மரண பயம் சூழ்ந்து இருந்தது, என் குடும்பங்கள் சிதறிவிட்டது, எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. ஆனால் நம்பிக்கை இல்லாதவன போல சூழ்நிலை. ஆனால் மற்றவர்கள் என்ன பரிகாசம் பண்ணாங்க,
தேவன் அபிஷேகம் பண்ணார் என்று சொல்லி போயிருக்கியே என்று சொல்லி, ஆனாலும் நான் கர்த்தரை தேடினேன். அல்லேலூயா. கர்த்தரை தேடின உடனே அந்த தேவன் தாவீதுக்கு என்ன செய்தார் என்றால், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை தேட முடியும். கர்த்தரை தேடும் பொழுதுதான் அவர் உனக்கு செவி கொடுப்பார். நீங்க அவர் தேட மாட்டீங்க. ஆனா எனக்கு அவர் என்ன பயத்துல இருந்து நீக்கணும் சொல்லிட்டு நீ சோர்வா கண்ணீர் வலித்து கொண்டு, அல்லது யோகா அப்போ கடற்காரங்க வந்தா ஐயோ என்ன பண்றது என்று சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறது, ஐயோ அவங்க வருவாங்க அல்லது ஏதாவது பிரச்சனைக்காரங்க வருவாங்க, என்ன அவங்க அவமானப்படுத்துவாங்க என்று சொல்லி நீ முடங்கி கொண்டு அமைதியா இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ தேடணும். முழங்கால் படியிட்டு உண்மையோடும் பயத்தோடும், ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை, நான் இதுல மாட்டிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு படிப்பு வரமாட்டேங்குது, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, என்னை இது எல்லாவற்றிலிருந்தும் அவமானத்தோடு இருக்கிறேன், வெளியில போனா அசிங்கப்படுறேன், கண்ணீர் மட்டும்தான் இருக்குது, கவலை மட்டும்தான் இருக்குதுப்பா, உபத்திரவம் மட்டும்தான் இருக்குது, என்னை ஒரு வீசை கண்ணோக்கி பாருங்க, நான் உண்மை முழு இதயத்தோடு தேடுறேன்ப்பா, முழு பலத்தோடு தேடுறேன் என்று சொல்லி அவரை நீங்கள் தேடும் பொழுது கர்த்தர் எல்லா பயத்துக்கும் அவர் உங்களுக்கு செவி கொடுத்து, அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு எல்லா பயத்துக்கும், என்னென்ன காரியத்துல நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த எல்லா காரியத்திற்கும், கடன் பிரச்சனைனால பயந்து கொண்டு இருக்கலாம், உனக்கு விரோதமாக பொய்யாக சொல்றதினால பயந்து கொண்டு இருக்கலாம், அவமானத்தினால பயந்து கொண்டு இருக்கலாம், அல்லது மனிதர்கள் எனக்கு துர்பெயர் வைத்து விட்டார்களே என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கலாம், ஊழியத்தின் நிமித்தம் பயந்து கொண்டு இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியம் வாழ்க்கையில பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். அந்த பயமுறுத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், அவர் உன்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்பார். எப்பொழுது என்றால், நீ அவரை தேடும் பொழுது உண்மையாகவும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் நீ அவரை மட்டும் தேடும் பொழுது அவர் உனக்கு செவி கொடுத்து எல்லா பிரச்சனைகள் இருந்தும் எல்லா சூழ்நிலைகள் இருந்தும் அது நிமித்தமாக பயத்துக்கு நீங்களாக்கி உன்னை மீட்டு எடுத்து உன்னை சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் பலத்தோடும் உற்சாகத்தோடும் உன்னை இந்த பூமியில வைத்திருப்பார். அதனால சோர்ந்து போகாதே. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு பிரியமானவர்களே, பிரச்சனைகள் வரும் பொழுது, பயங்கள் வரும் பொழுது நீ இயேசுவை மட்டும் தேடுவா, அவர் பார்த்துக் கொள்வார். பயப்படாதே என்று 365 டைம் சொன்ன தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உன்னை எல்லா சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். கைவிட்டது போல காணப்பட்டிருக்கலாம், ஆனால் உன்னை விட்டு விலக மாட்டார். உன் கரத்தை பிடித்து திரும்பவும் நடத்துவார், உன்னை உயர்த்தி மகிழுவார். தைரியமாக இருங்க. அவர் சந்நிதியில நீங்க அவர் மட்டும் தேடி ஒப்பு கொடுங்க. நிச்சயம் உங்களை எல்லா பயத்துக்கும் விலக்கி காப்பார். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.